வணக்கம் உறவுகளே. நான் வல்லாறு கீரையில் இட்லி பொடி அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அலசிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கிற வெயிலில் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி இப்படி கிரீனிஸாக 2 இலை வச்சு வச்சுருக்கிறேன். இது வரக்கொத்தமல்லி 2 ஸ்பூன், பொட்டுக்கடலை 50 கிராம், 75 கிராம் கடலைப்பருப்பு, 25 கிராம் குறுமிளகு, வரமிளகாய்க்கு பதிலாக மிளகு, தேவையான கல்லுப்பு, சீரகம் 1 ஸ்பூன், இது கருப்புளுந்து இது ஒரு 50 கிராம். இதையெல்லாம் வறுத்துட்டு வந்துடலாம். இப்போது வடச்சட்டி வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து பருப்பு எப்பவுமே கருகிடக்கூடாது. கருகாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பருப்பு வறுக்கும் போதுமே நம்ம கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு நிதானம் தெரியுமில்ல எவ்வளோ உப்பு தேவைப்படும்னு. கல்லுப்பு சேர்த்துட்டு கருகாமல் வறுத்துக்கலாம். உளுந்து பருப்பு நல்லா வறுத்து பிடிச்சி கொட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் கடலைப்பருப்புக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெயும் கல்லுப்பும் சேர்த்து வறுத்துட்டுருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நல்லா பொரியணும். அதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா உளுந்து பருப்பு வறுத்து கொட்டியாச்சு. குறுமிளகு, கொத்தமல்லி, சீரகம் 3 ஒன்றாவே போட்டு நல்லா வறுத்து பொறுன்னு வறுத்து எடுத்து வச்சுட்டேன். கடலைப்பருப்பு நல்லா வறுபடட்டும். உப்பு சேர்த்துருக்கிறேன், எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். மணம் வரும். அந்த மணம் வரும்போது நம்ம எடுத்து கொட்டிடலாம். நான் எப்பவுமே அளந்து எதுவுமே போட மாட்டேன். ஏன்னா என்னோடய வயசு அனுபவம். நீங்கள் அளவு வச்சு போட்டுக்கங்க. அப்புறம் உங்களுக்கும் அது மாதிரி கையில் எடுத்து நீங்கள் தானாக போடுற மாதிரி நான் எதுக்குமே அளவு கிடையாது. மன அளவு கை அளவு தான். போது எடுத்து கொட்டிடலாம். கடலைப்பருப்பு வறுத்து கொட்டிட்டேன். பொட்டுக்கடலை லைட்டாக சூடானால் போதும். பொட்டுக்கடலையை லைட்டாக சூடு பண்ணி எடுத்து வச்சு இப்போது கருவேப்பிலை நான் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கல. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது வல்லாறு கீரையும் நல்லா பொரித்து எடுத்துட்டேன். வெறும் வடச்சட்டிலேயே நல்லா ஓட்டி விட்டு எல்லாத்தையும் கலந்துடலாம். ஆற வச்சிடலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு வந்துடலாம். எல்லாம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். எல்ஜி பெருங்காயம், கட்டி பெருங்காயம் வாங்கி நுணுக்கி போட்டு வச்சுருக்கேன். அதை நம்ம வறுக்கிறப்ப போட்டோம்னா வடச்சட்டியில் ஒட்டிக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். திறக்கும் போதே மனம் கம்மன்னு இருக்குது பாருங்கள். வல்லாரை இட்லி பொடி இது சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நீங்கள் தினம் பாருங்கள். நான் தினம் ஒரு சத்தான உணவு போடுறேன். தேங்க்யூ.